கம்மி விலையில நம்ம கம்பெனி ஃபீடுக்கு ஈக்குவலான ஸ்ட்ரென்த் இருக்கிற மாரி கோழி தீவனம் எப்படி நம்ம வீட்லயே மிக்ஸ் பண்றதுன்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்ப அத விட கம்மி விலையில ஒரு தீவனம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதத்தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பிக்சர்ல இருக்க லிஸ்ட் தான் நம்ம முன்னாடி மிக்ஸ் பண்ண தீவனத்துக்கு யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்துட்டு உங்களுக்கு தெளிவா வேணும்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அத சேவ் பண்ணிக்கோங்க. இப்ப மிக்ஸ் பண்ற தீவனத்தோட லிஸ்ட் வேணும்னா லிஸ்ட்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல ஆட்டோமேட்டிக்கா இன்பாக்ஸ்க்கு வந்துரும். அண்ட் இப்ப மிக்ஸ் பண்ற தீவனத்தோட பிரைஸ் லிஸ்ட்டும் நான் அதே மாதிரி பிக்சர் ஃபார்மேட்ல சீக்கிரமாவே போஸ்ட் பண்றேன். அதுவும் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த கோழி வளர்ப்புல பாத்தீங்கன்னா நம்ம காசையும் மிச்சம் பண்ணணும். அதே டைம்ல கோழியோட growth அஃபெக்ட் ஆகாம பாத்துக்கணும். நான் ஏன் இப்ப இந்த சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோழிக்கு வந்து ஒரு 120 நாள் ஆயிடுச்சு. அதனால வெளிமேய்ச்சல் நல்லா ஃபீட் எடுத்துக்க முடியும். அதனால தான் இந்த சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 60 நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க கம்பெனி ஃபீடே யூஸ் பண்ணுங்க. 60 நாள்லேருந்து 120 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஃபீட் மிக்ஸ் பண்ணோம்ல, அதை யூஸ் பண்ணுங்க. 120 நாளைக்கு மேல நம்ம வந்துட்டு இப்ப மிக்ஸ் பண்ற ஃபீட வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. இப்ப எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு பார்த்தரலாம். நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கிறது 100 கிலோ ஃபீட் மிக்ஸ் பண்ண வீடியோ. நான் வந்துட்டு முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரி 50 கிலோவுக்கு என்னென்ன பொருள் எவ்வளவு தேவையோ அதை மட்டும் நான் தெளிவா சொல்லிடுறேன். முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா 50 கிலோவுக்கு வந்துட்டு எனர்ஜிக்காக 22 கிலோ ரேஷன் அரிசி சேர்த்திருப்போம். அதுவும் வந்துட்டு அரைச்சு யூஸ் பண்ணிருப்போம். அதுதான் பிரைஸ் லிஸ்ட்ல 1 கிலோவுக்கு 10 ரூபாய் அரைக்கிற சார்ஜ்னு போட்டு 220 ரூபாய் போட்டிருப்போம். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் ரேஷன் அரிசி 25 கிலோ யூஸ் பண்ணிருக்கேன். அதுவும் அரைக்காம முழு அரிசி யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா இப்போ வந்துட்டு கோழிக்கு பெருசாயிட்டனால அப்படியே சாப்பிட்டுக்க முடியும். அதனால வந்துட்டு இதுல வந்து நம்ம அரைக்கிற சார்ஜ் வந்து மிச்சமாகும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எனர்ஜிக்காக உடைச்ச மக்காச்சோள 10 கிலோ, கம்பு 5 கிலோ யூஸ் பண்ணிருப்போம். அதெல்லாம் எந்த சேஞ்சஸும் பண்ணல. அதெல்லாம் அப்படியே தான் யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கடுத்து புரோட்டீன் அண்ட் டைஜஷனுக்காக முன்னாடி தவிடு வந்துட்டு 5.5 கிலோ யூஸ் பண்ணிருப்பேன். அதுலயும் நான் எந்த சேஞ்சஸும் பண்ணல. இப்பவும் 5.5 கிலோ தான் யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்துட்டு நிறைய பேர் அரிசி தவிடா கோதுமை தவிடான்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. நான் வந்துட்டு கருக்கா தவிடு யூஸ் பண்ணேன். நீங்க அரிசி தவிடு இல்ல கருக்கா தவிடு யூஸ் பண்ணலாம். பட் கோதுமை தவிடு வேணா. ஏன்னா அது வந்து டைஜஷனுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அதுக்கடுத்து புரோட்டீன் அண்ட் டைஜஷனுக்காக முன்னாடி வந்துட்டு தூள் புண்ணாக்கு 6 கிலோ யூஸ் பண்ணிருப்பேன். இப்போ வந்துட்டு அதுல இருந்து 2 கிலோ குறைச்சு 4 கிலோ தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா வெளிமேச்சல சுத்துறப்ப புரோட்டீன் சோர்ஸ் எல்லாம் அதுக்குனாலே கொஞ்சம் தேடிக்க முடியும். அதனால அதை குறைச்சிருக்கேன். அதுக்கடுத்து மினரல்ஸ்க்காக இந்த தூள் கருவாடு பார்த்தீங்கன்னா 1 கிலோ யூஸ் பண்ணிருப்பேன். இப்போ வந்துட்டு அது 1/2 கிலோவா குறைச்சிருக்கேன். ஏன்னா இப்போ கோழிக்கு பெருசா இருக்கறனால அதுனாலே பூச்சி புழுவெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு சாப்பிட்டுக்க முடியும். தூள் கருவாடு கிடைச்சதுன்னா அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. எனக்கும் கிடைக்கல. அதனால வந்துட்டு இந்த குஞ்சு கருவாடு வாங்கி அதை மிக்ஸில போட்டு லைட்டா தூள் பண்ணி அதை ஃபீட்ல மிக்ஸ் பண்ணிருக்கேன். அதுக்கடுத்து போன் ஸ்ட்ரென்த்துக்காக இந்த கால்சியம் அண்ட் மினரல்ஸ் இருக்கிற மாதிரி கிளிஞ்சல் பவுடர் நான் வந்துட்டு என்னன்னு தெரியறதுக்காக தான் கிளிஞ்சல் வீடியோல காட்டினேன். அதோட பவுடர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்துட்டு நம்ம முன்னாடி 1.5 கிலோ யூஸ் பண்ணிருப்போம். இப்போ வந்துட்டு 1 கிலோ மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா இப்போ வந்துட்டு கோழிகளோட போன் எல்லாம் நல்லாவே ஸ்ட்ரென்த்தா இருக்கும். இப்பயே 1 கிலோ யூஸ் பண்ணிருக்கேன்னா கோழிக்கு வந்துட்டு முட்டை இடுறதுக்கு கால்சியம் ரொம்ப அவசியம். அதனால தான் வந்துட்டு நான் 1 கிலோ யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்து கல்லுப்பு வந்துட்டு ஒரு 150 கிராம் மட்டும் 50 கிலோ ஃபீடுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு டேஸ்ட் அண்ட் அந்த பூச்சி எதுவும் வந்துட்டு ஃபீடுக்குள்ள வராம இருக்கிறதுக்காக. அதுக்கு மேல யூஸ் பண்ண வேணாம். 150 கிராம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இப்போ மிக்ஸ் பண்றது நம்ம லிஸ்ட்ல வராது. இது வந்து ஒரு மருந்து மாதிரி ஒரு டாக்ஸின் பைண்டர். இது எதுக்காகனா ஃபீட் வந்து ஏதாவது கெட்டு போச்சு இல்ல இந்த ரேஷன் அரிசியில ஏதாவது விஷம் மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கோழிகளை பாதிக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்றது. இதை பத்தி நம்ம மெடிசன் சீரியஸ் எபிசோட் 13லயே நம்ம தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பாத்தீங்கன்னா தெளிவா புரியும். இது வந்துட்டு எல்லா ஃபீட்லயுமே 1 கிலோ ஃபீடுக்கு 1/2 கிராம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு 51 கிலோ ஃபீட் கிடைக்கும். முன்னாடி பாத்தீங்கன்னா 50 கிலோவுக்கு 1397 ரூபா வந்துச்சு. இப்போ 51 கிலோவுக்கு 947 ரூபா தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 450 ரூபா சேவ் ஆயிருக்கு. 100 கிலோவுக்கு 900 ரூபா சேவ் ஆயிருக்கு. இதுல மிக்ஸ் பண்ண ஒவ்வொன்னோட பிரைஸும் நான் போட்டோவா சீக்கிரமாவே நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். அது வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.